அந்த நியாசம்னு ஒன்று உண்டு. விஷ்ணு தர்சனா வாசிக்கிறவாளுக்கெல்லாம் அந்த பகவானை வந்து நியாசம் சொல்கிறது. இந்த மாதிரி நன்னுட்டு அமிர்தாம்சு உத்பவோ பானுருதி பீஜம் தேவகி நந்தன சிரஷ்டேதி சக்தி இப்படி சொல்லுவாள். கடைசியில் ஸ்ரீ விஸ்வரூபைதி தியானம், பகவானை விஷ்ணுவை எப்படி தியானிக்கணும்னால் விஸ்வரூபமாக தியானம் பண்ணுனாள். அதனால தான் விஷ்ணு தர்சனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு தான் வாசிக்கிறது. பூப்பாதௌ யஸ்ய நாபிஹி வியதசுரநில சந்திரசூரியௌ ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌ முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேயமப்தி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரகக கோபோகி கந்தர்வதைத்யைः சித்ரம் ரம்யதே தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. இதுதான் தியான ஸ்லோகம். பூப்பாதௌ, சுவாமியினுடைய பாதம் இருக்கே அதுதான் அந்த பூமி. எஸ்ய நாபிஹி வியது, பகவானுடைய நாபி கமலங்கள் இருக்கே, நாபி இருக்கு, நாபின்னா தொப்புள், அது வியது, அதான் வந்து ஆகாசம். வியத்து அசுஹு அனிலஹா, அசுகுனா சுவாமி ஓட்டுற மூச்சு, இந்த மூச்சு காத்திருக்கே அனிலஹா அவர் தான் வாயு பகவான். சந்திர சூரியௌ ச நேத்ரே, பகவானுக்கு 2 கண்கள், அந்த கண்கள் சந்திரன் சூரியன் ரெண்டும் அவருடைய சுவாமியோட கண்ணா பார்த்துக்கோ. கர்ணாவாசாக, எல்லா திக்குகளும் சுவாமியினுடைய காதுகள். சிரோத்யௌஹு, அவருடைய சுவாமியுடைய சிரசு இருக்கே அதுதான் ஆகாசம். முகமபி தகனஹா, அவருடைய வாய் இருக்கே அதுலேருந்தான் நெருப்பு வர்றது, நெருப்புங்கிறது அவருடைய வாய். எஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி, அவருடைய பிளாடர் இருக்கே வாஸ்தேயம் அது அப்திஹி, அதுதான் இந்த சமுத்திரம். அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம், அந்த பகவானுடைய உடம்புக்குள்ளே என்ன தெரியுமா இருக்குது, எத்தனை விஸ்வம் பூரா இருக்குன்னாள். இந்த விஸ்வத்தில் யாரெல்லாம் இருக்காள், சுர தேவாள்னா இருக்காள், நர மனுஷியால் இருக்காள், கக பக்ஷி ஜனங்கள்லாம் இருக்குது, கோ பசுமாட்டு கணங்கள்லாம் இருக்குது, போகி பாம்பு கூட்டம் இருக்குது, கந்தர்வ தைத்யைஹி கந்தர்வாள் இருக்காள், அசுராள் இருக்காள். இத்தனையே இதை மாதிரி எல்லா விதமான முறையில் இருக்கப்பட்டவாளும் அந்த பகவானுடைய உள்ளே இருக்காளாம், அந்தஸ்துவம் உள்ளே இருக்காளாம். இது என்ன பண்ணுறாள், சித்திரம் ரம்யதே, எல்லாரும் சந்தோஷமாக இருந்துருக்காள், வாழ்க்கையை நடத்தின்னு இருக்காள் உள்ள. அப்பேற்பட்ட திரிபுவனவபுஷம் விஷ்ணும் ஈஷம் நமாமி, இதுதான் தியான ஸ்லோகம். இது இப்படி தியானம் பண்ணும் நாள் சுக்காச்சாரியாள், அப்பா இந்த பகவானை நீ விராட் புருஷர் ஸ்வரூபத்தில் பாரு, எப்படி பார்த்தா தான் உனக்கு வந்து தாரணேன்னு பேர். தத்ரேதம் யஜ்யதே விஸ்வம் பூதம் பவ்யம் பவச்சசத்து, இந்த பகவான் தான் விஸ்வம், கண்ணுக்கு தெரிகிற விஸ்வம். பூதம் பவ்யம் பவத்து, பூதகாலம் உன்னுடைய பாஸ்ட்டு, பவ்யகாலம் பவிஷ்யத் காலம் ஃப்யூச்சர், பவத்தை ப்ரெசண்ட்டு இப்போ இருக்கிறது, இதெல்லாம் சுவாமி தான். சத்து அவர் தான், இருக்கக்கூடியது உண்மையாக இருக்கக்கூடியது அவர். அண்டகோஷே ஷரீரேஸ்மின் சப்தாவரண சம்யுதே, அண்டகோஷே ஷரீரே அஸ்மின் சப்தாவரண சம்யுதே, பகவானுடைய தேகம் இருக்கே, இந்த விராட் புருஷனுடைய தேகம் அதை வர்ணிக்கிறாள். 7 ஆவரணங்கள் இருக்கான். என்ன ஆவரணம், பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம், அகம் தத்துவம் மகத்துவம், இப்படி 7 ஆவரணங்கள், 7 லேயர்ஸ். ஆவரணம்னா லேயர், இப்படி 7 லேயராக இருக்கான் சுவாமியோட உடம்பு. வைராஜ புருஷோ யோசௌ, வைராஜா புருஷோ யோசௌ, இந்த விராட் ஸ்வரூபம் இருக்கே அவரே பகவானே தாரணாஸ்ரயா, நீ தாரணம் பண்ணும் நாள் இந்த விராட் புருஷனை மனசில் கொடுத்துடும் நாள். அந்த விராட் புருஷனை வர்ணிக்க போகிறாள் சுக்காச்சாரியாள் பரீட்சித்துக்கு. பாதாளம் ஏதஸ்ய ஹி பாதமூலம், பாதாளம் ஏதஸ்ய ஹி பாதமூலம் படந்தி பார்ஷ்ணி பிரபதே ரசாதலம் மகாதலம் விஸ்வஸ்ருஜோதகுல்பௌ தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே. பகவானுடைய உள்ளங்கால் இருக்கே பாதமூலம், அதுதான் பாதாள லோகம் இருக்குது. பகவானுடைய பார்ஷ்ணி கால்களுடைய பின்பாகம் இருக்கே, அங்கே என்ன தெரியுமா இருக்குது,
பின்பாகம் முன்பாகம் ரெண்டுலேயும் ரசாதல லோகம் இருக்குது. பிரபதம்னா முன்பாகம், பாதத்துடைய அக்ரம் இருக்கே அதான் பிரபதம். பாதாகிரம் பிரபதம்னுட்டு முன்பாகம். அது ரசாதலம் இருக்குது. பின்பாகம் முன்பாகம் ரெண்டுலேயும் ரசாதல லோகம் இருக்குது. மகாதலம் விஸ்வஸ்ருஜோதகுல்பௌ, பகவானுடைய குதிக்கால் ஹீல் இருக்கே அந்த ஹீலில் தான் மகாதலம் இருக்குது. தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே, தலாதலம் அந்த கணுக்காலில் இருக்குது, ஆங்கிளில் இருக்குது. துவேஜானுனி சுதலம் விஸ்வமூர்த்தேஹே, துவேஜானுனி பகவானுடைய 2 முழங்கால்களில் சுதலலோகம் இருக்குது. விஸ்வமூர்த்தேஹே பகவானுடைய இந்த விராட் புருஷனுடைய ரூபத்தை சொல்கிறாள். உருத்வயம் விதலம் சாத்தலம் ச, விதலம் சாத்தலம் ச, அத்தலலோகம் விதலலோகம் இது ரெண்டும் பகவானுடைய 2 தொடையாக இருக்குது. மஹீதலம் தஜ்ஜகனம் மஹீபதே, பகவான் உட்கார்ற சீட் இருக்கே அந்த சீட்டு ஸ்தானம் இருக்கே அது ஜெகனம் பின்பாகம், அதுதான் மஹீதலம் இருக்குது. நபஸ்தலம் நாபிசரோ கிருணந்தி, ஆகாசம் இருக்கே அது பகவானுடைய தொப்புள். இதுதான் நம்ம அந்த விஷ்ணு ஸ்நானம் தியான ஸ்லோகத்தில் பார்த்தோம். உரஸ்தலம் ஜோதிரநீகமஸ்ய, ஸ்வர்கலோகம் இருக்கே அது பகவானுடைய மார்பு நாள் உரஸ்தலம். உரஸ்தலம் ஜோதிரநீகமஸ்ய கிரீவாமஹர்வதனம் வை ஜனோஸ்ய, கிரீவாமஹர் மஹர்லோகம் இருக்கே அது பகவானுடைய கழுத்து நாள். வதனம் வை ஜனஹ, அஸ்ய மூஞ்சிதான் ஜனோலோகம், பகவானுடைய முகம் மூஞ்சி இருக்கே ஜனோலோகம். தபோவராட்டீம் சுவாமியினுடைய நெத்தி தபோலோகம். விதுராதிபும்சா, விதுகு ஆதிபும்சா நாள் பகவானுடைய நெற்றி இருக்கே அதான் தபோலோகங்கிறதா தெரிஞ்சுக்கோனாள். சத்யம் து சீர்ஷாணி சகஸ்ர சீர்ஷ்ணா, பகவானுடைய ஆயிரக்கணக்கான தலைகள் இருக்கவனுக்கு அதெல்லாம் சத்தியலோகம். இந்திராதயோ பாகவ ஆகுருஸ்திராக, இந்திராதி தேவதைகள் இருக்காளே அவள்லாம் பகவானுடைய கைகள்ங்கிறதா நினச்சிக்கோ. கர்ணோ திசா ஸ்ரோத்ரம் அமுஷ்ய சப்தா, பகவானுடைய காதுகள் திக்குகள். அந்த காதில் இருக்கிற சப்தங்கிறதாக கேட்கக்கூடிய ஒரு இந்திரியம் இருக்கே அது சப்தம், அது அது தெரிஞ்சுக்கோ ஸ்ரோத்திரத்துக்குள்ளே இருக்கிறது. நாசத்யதஸ்ரௌ பரமஸ்ய நாசே, பகவானுடைய மூக்குகள் தான் அந்த அஸ்வினி தேவதைகள் 2 பேர். கிராணோஸ்ய கந்தோ முகமக்னிரித்தா, கிராணோ அஸ்ய கந்தா, நம்ம எது மனம்னு சொல்கிறோமோ அதுதான் பகவானுடைய முகர்ந்து பார்க்குற தன்மைங்கிறதா நினச்சிக்கோ. முகமக்னிரித்தா, பகவானுடைய முகம்னா வாய் இருக்கே அதில் தான் அக்னி, அப்படியே அக்னி அப்படியே பிச்சுன்னு வருது வாயிலேருந்து, அதுதான் பகவானுடைய முகம். தியௌரக்ஷிணி, பகவானுடைய கண் குழிகள் இருக்கே அந்த கண் குழிகள் தான் ஆகாசம். சக்ஷுரபூத் பதங்கா, சக்ஷு அபூத்து பதங்கா, பகவானுடைய கண்கள் தான் சூரிய பகவான். பக்ஷ்மாணி விஷ்ணோ அகனி உபேச்ச, பக்ஷ்மாணி பகவானுடைய கண்களில் இமைகள் இருக்கு இல்லையா, இந்த இமைகள் விஷ்ணு அகனி உபேச்ச, அது அகனி உபே பகல் ராத்திரி இது 2ம் அந்த இமைகள் தான். அப்படி கண்ணை மூடினா இருட்டாப்படுறது, கண் திறந்தால் பகல் வந்துடுறது. தத்ப்ரூ விஜிரும்பா பரமேஷ்டி திஷ்டியம், இந்த இமைகள் அசைகிறது இருக்கே அதுதான் பிரம்மாதிகளினுடைய ஸ்தானம் தான் நினச்சிக்கோ. ஆப்போஸ்ய தாலு ரசயே வஜிக்வா, ஆப்போ அஸ்ய தாலு, அது நாக்குக்குள்ளே இருக்கப்பட்ட எச்சில் இருக்கே அந்த அதுதான் வருண பகவான் நினச்சிக்கோ. ரசயே வஜிக்வா, எதை ருச்சிக்கிற தன்மைங்கிறதாக ஒன்று கொடுத்துருக்காளே சுவாமி எல்லாருக்கும், அதுதான் பகவானுடைய நாக்கு. சந்தாம்சி அனந்தஸ்ய சிரோகிருணந்தி, சந்தாம்சி அனந்தஸ்ய சிரஹ, பகவானுடைய தலைகள் தான் வேதங்கள். தம்ஷ்டாயமஹா, பகவானுடைய
தித்திவாய் பற்கள் இருக்கே, கடவாப்பல், இந்த கடவாப்பல் தான் யமன். ஸ்னேககலாத்விஜானி, பாக்கி பற்கள் எல்லாம் அன்பு, பகவான் வச்ச அன்பு, அவருடைய வாத்சல்யம். ஹாசோ ஜனோன்மாதகரீச்ச மாயா, பகவானுடைய ஹாசகான சிரிப்பு. ஜனோன்மாதகரீச்ச மாயா, பகவான் இந்த பிரபஞ்சத்தில் மாயைங்கிறதா உண்டாக்கியிருக்காரே, எல்லாரையும் மயக்கிறதே இந்த மாயே, அது இந்த பகவானுடைய புன்சிரிப்பு. துரந்த சர்கா எத பாங்க மோக்ஷா, துரந்த சர்கா, இந்த விஸ்வம்பூராவும் அவருடைய பார்வை, இது அபாங்க மோக்ஷா. விரீடோத்தரோஷ்டௌ, விரீட உத்தரோஷ்டௌ, மேலுதடு, அது அவர் பகவானுடைய வெட்கம்ங்கிறதா நினச்சிக்கோ, வெட்கப்படுறமே அது பகவானுடைய மேல் உதடு. அதரையே வலோபா, லோபம் மைசர்லினஸ், அந்த லோபியாக இருக்காங்கிற அளவுலையும் மைசர், அப்படி மைசர்லியாக இருக்கிறது இருக்கே, அது அதரம், கீழ் உதடு. தர்மஸ்தனஹா, பகவானுடைய ஸ்தனங்கள் தான் தர்மம். அதர்ம பதோசிய பிருஷ்டம், பகவானுடைய முதுகு அதர்மம். கஸ்தஸ்ய மேட்ரம் விருஷணௌ ச மித்ரௌ, பகவான் பிரஜாபதி இருக்காரே, அவர்தான் பகவானுடைய ஆண்குறி. விருஷணௌ ச மித்ரௌ, மித்ரா வருணால் தான் பகவானுடைய டெஸ்டிகிள்ஸ். குக்ஷிஹி சமுத்ராஹ, பகவானுடைய ஸ்டமக், வயிறு இருக்கே, உள்ள குக்ஷி இருக்கே, அதான் சமுத்திரங்கள். கிரையோ அஸ்தி சங்கா, பகவானுடைய எலும்பு கூடு இருக்கே, அதான் மலைகள். நாட்யோஸ்ய நத்யா, இந்த விஸ்வரூபம் விராட் புருஷனுடைய நாடி இரத்த குழாய்கள் இருக்கே, அதெல்லாம் தான் நதிகள். அத தனூருகாணி மஹீருகா விஸ்வதனோ நிருபேந்திர, பகவானுடைய மயிர்கால்கள்லாம் நல்ல தாவரங்கள், இந்த வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸ், ட்ரீஸ், இதெல்லாம் பகவானுடைய மயிர்காம்புகள். அனந்த வீத்யா ஸ்வசிதம் மாதரிஸ்வா, பகவானுடைய மூச்சு காத்திருக்கே, அதான் வாயு பகவான். கதிர்வயகா கர்மகுண பிரவாகா, அவருடைய நடை இருக்கே, அதான் காலங்கள். அவருடைய குணப்பிரவாகா கர்மா, அவர் செய்கிற செயல்கள் இருக்கே, அதுதான் இயற்கையில் எல்லாருக்கும் இருக்கப்பட்ட குணங்கள். ஈஷஸ்ய கேஷான் விதுரம்புவாகான், பகவானுடைய தலைமயிர் இருக்கே, அதுதான் மேகங்கள். விதுரம்புவாகான். வாசஸ்து சந்தியாம் குருவர்ய பூம்னஹா, அவருடைய ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற ட்ரெஸ் இருக்கே, அதான் சந்தியா காலம். குருவர்ய பூம்னஹா, இந்த பகவான் தான் லார்ட் ஆஃப் எவ்ரி திங். அவ்யக்தமாகு ஹிருதயம் மனச்ச, அவ்யக்தமாகு ஹிருதயம் மனச்ச, இந்த ஹோல் கிரியேஷன் பகவான் படைச்சது அத்தனையும் பகவானுடைய இன்டலெக்ட், அவருடைய மனசு அப்படிங்கிறதா நினச்சிக்கோ, அவருடைய ஹிருதயங்கிறதா நினச்சிக்கோ. மனச்ச சந்திரமாகா, இந்த சந்திரன் இருக்கானே, இது பகவானுடைய மனசு. சர்வ விகார கோஷா விஜான சக்தி மகிமா மனந்தி, இவர்கிட்ட இருக்கிற விஜான சக்தி, சயின்டிஃபிக் எபிலிட்டிஸ், கிரியேட்டிவ் எபிலிட்டிஸ், அது என்ன தெரியுமா, அதுக்கு தான் மகத்தத்துவம்னு பேர். மகிமா மனந்தி சர்வாத்மனோ அந்தக்கரணம் கிரித்திரம், அந்தக்கரணம் கிரித்திரம், அவருடைய அகங்காரம் இருக்கே, அதுதான் ருத்ரன். அந்த ருத்ரன் தான் அவருடைய அகங்காரம். அஸ்வாஸ்வதர்யுஷ்ட்ர கஜானகானி, அஸ்வதரி உஷ்ட்ர கஜாக, அஸ்வாஸ்வதரி உஷ்ட்ர கஜானகானி, பகவானுடைய நகங்களெல்லாம் இந்த குதிரைகள், கழுதைகள், கேமல் அதாவது ஒட்டகங்கள், கஜங்கள், இதெல்லாம் பகவானுடைய நகங்களாக இருக்குது. சர்வே மிருகாக பசவ ஸ்ரோணி தேசே, எல்லா 4 கால் பிராணிகள் எல்லாம் பகவானுடைய இடுப்பு பிரதேசத்தில் இருக்குது. வயாம்சி தத்வியாகரணம் விசித்திரம், பக்ஷிகளெல்லாம் பகவானுடைய சில்ப
நைபுண்ணியம், அவருக்குள்ள எபிலிட்டி டு ஸ்கல்ப்சர் திங்ஸ். அதான் இந்த பட்சிகள். மருர் மனிஷா மனுஜோ நிவாசா. மனுதான் புத்தி. இந்த மனு இருக்கானே அவன்தான் புத்தி. மனுஜா நிவாசா, இந்த புருஷர்கள் எல்லாரும் பகவானுடைய நிவாசஸ்தானம். கந்தர்வ வித்யாதர சாரணாப்சரசா. ஸ்வரஸ்மிருதி அசுரானீக வீத்யா. இந்த கந்தர்வாள், வித்யாதராள், சாரணாள், அப்சரசு இவாள்னா இந்த சங்கீதத்தில் ஷட்ஜாதி ஸ்வரங்கள் இருக்கே அதுங்கிறதா நினச்சிக்கோ. இந்த அசுராள் இருக்காளே அவள் தான் பகவானுடைய வீரியம். பிரம்மானனம் க்ஷத்ர புஜோ மகாத்மா. பிரம்மானனம் இந்த பிராமண ஜாதிங்கிறதுக்கே அதான் பகவானுடைய முகம். க்ஷத்ரபுஜோ க்ஷத்ரியால் தான் சுவாமியுடைய விராட் புருஷனுடைய கைகள். விடூரு விட்டு ஊருகு பகவானுடைய தொடை தான் வைஷ்ய ஜாதி. அங்கிரீஸ்ரித கிருஷ்ணவர்ண 4வது வர்ணத்தார்கள் பகவானுடைய பாதங்கள். நானாபிதாபீஜ்ய கணோபபன்ன திரவியாத்மக கர்ம விதான யோக. நானாவிதமான கர்மாக்கள் பண்ணுற யஜ்ஞங்கள் இருக்கே அதான் பகவானுடைய கர்மாங்கிறதான் நினச்சிக்கோ. யான் அசௌ ஈஸ்வர விக்கிரகஸ்ய யஸ்தன்னிவேஷ கதிதோ மயா தே சந்தாரியதேஸ்மின் வபுஷிஸ்தவிஷ்டே மனஸ்வ புத்தியா நயதோஸ்தி கிஞ்சித். இப்போ நான் சொன்னது அத்தனையும் தான் பகவான். இதை தவிர வெளியில் அவருக்கு ஒன்றும் கிடையாது. இத்தனை நான் சொன்னேனே, இதுக்கு வெளியாக ஏதானு உண்டோன்னா அது கிடையாது. இதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. இதான் விராட் புருஷன், இதான் பகவான், இதான் விஸ்வம்னு சொன்னாள். இப்படி வர்ணிச்சாள், விஸ்வரூபத்தை வர்ணிச்சாள் சுவாமி சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு. இதை நீ மனசில் தாரணம் பண்ணணும். அப்படி தாரணம் பண்ணால் என்ன ஆகும்னாள், சர்வதீ பிரத்யனுபூத சர்வ ஆத்மா யதா ஸ்வப்ன ஜனேக்ஷிதः தம் சத்யம் ஆனந்தநிதிம் பஜேத நான்யத்ர சஜ்ஜேத்யத ஆத்மபாதः. நீ சர்வதீஹி விருத்தி, உன்னுடைய பூர்ணத்தையும் இப்படி பகவானை மனசில் கொண்டு வந்து பார்த்து அவரை தியானம் பண்ணு. சர்வதீஹி விருத்திய அனுபூத சர்வ ஆத்மா யதா ஸ்வப்னஜனே ஈக்ஷிதைக்கா. எப்படி ஸ்வப்னத்தில் நம்ம பல விஷயங்களை பார்க்குறோமோ அப்படி இந்த பகவான் என்ன பண்ணாள்னால் சர்வதீஹி விருத்தி, அவருடைய எல்லா விதமான இன்டெலிஜென்ஸாக அவர் அவதாரம் பண்ணி எல்லா விதமான உயிர் பிராணிகள், உயிர் இல்லாதவை எல்லாத்துக்குள்ளேயும் சூப்பர் சோலாக அடங்கியிருக்கப்பட்டவர் இந்த பகவான். தம் சத்தியம் ஆனந்தநிதிம் பஜேத்த நாள். அப்பேற்பட்ட ஆனந்த ஸ்வரூபியான அந்த பகவானை நீ உள்ளே பார்க்கணும், தியானம் பண்ணணும், அவர் பேரை சொல்லணும். அப்படிங்கிறதாக அவனுக்கு பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ண சர்க்கம் இந்த அத்தியாயம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே த்விதீய ஸ்கந்தே மகாபுருஷ சம்ஸ்தானானுவர்ணனம் நாம பிரதமோத்தியாய. ஸ்ரீ ஹரே நமஹ. இவ்வாறாக சுகாச்சாரியால் விராட் ரூபத்தை எடுத்து வர்ணனம் பண்ணி பரீட்சித்துக்கு நீ பகவானை தியானம் பண்ணணுங்கிறதா சொன்னாள். இப்போ இதை சேர்த்து வாசிக்கலாம். ஸ்ரீ ஹரே நமஹ. ராஜோவாச்ச யதா சந்தாத்யதே பிரம்மன் தாரணா யத்ர சம்மதா யாத்ருஷீ வா ஹரேதாஷு புருஷஸ்ய மனோமலம். ஸ்ரீசுக உவாச்ச ஜிதாசனோ ஜிதஸ்வாசः
जितासनो जितश्वासः जितासनो जितश्वासः जितसङ्गो जितेन्द्रियः जितसङ्गो जितेन्द्रियः जितसङ्गो जितेन्द्रियः स्थूले भगवतो रूपे स्थूले भगवतो रूपे स्थूले भगवतो रूपे मनः सन्धारयेद्धिया मनः सन्धारयेद्धिया मनः सन्धारयेद्धिया विशेषस्तस्य देहोऽयं विशेषस्तस्य देहोऽयं विशेषस्तस्य देहोऽयं स्थविष्ठश्च स्थवीयसां स्थविष्ठश्च स्थवीयसां स्थविष्ठश्च स्थवीयसां यत्रेदं व्यज्यते विश्वं यत्रेदं व्यज्यते विश्वं यत्रेदं व्यज्यते विश्वं भूतं भव्यं भवच्च सत् भूतं भव्यं भवच्च तत्सत् भूतं भव्यं भवच्च सत् अंडकोशे शरीरेऽस्मिन् अंडकोशे शरीरेऽस्मिन् अंडकोशे शरीरेऽस्मिन् सप्तावरणसंयुते 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 वैराजः पुरुषो योऽसौ वैराजः पुरुषो योऽसौ वैराजः पुरुषो योऽसौ भगवान् धारणाश्रयः भगवान् धारणाश्रयः भगवान् धारणाश्रयः पातालम् एतस्य हि पादमूलम् पातालम् एतस्य हि पादमूलम् पातालमेतस्य हि पादमूलम् पठन्ति पार्ष्णिप्रपदे रसातलम् पठन्ति पार्ष्णिप्रपदे रसातलम् पठन्ति पार्ष्णिप्रपदे रसातलम् महातलम् विश्वसृजोऽथ गुल्फौ महातलं विश्वसृजोऽथ गुल्फौ महातलं विश्वसृजोऽथ गुल्फौ तलातलं वै पुरुषस्य जङ्घे तलातलं वै पुरुषस्य जङ्घे तलातलं वै पुरुषस्य जङ्घे द्वे जानुनी सुतलं विश्वमूर्तेः द्वे जानुनी सुतलं विश्वमूर्तेः द्वे जानुनी सुतलं विश्वमूर्तेः ऊरुद्वयं वितलं चातलं च ऊरुद्वयं वितलं चातलं च ऊरुद्वयं वितलं चातलं च महीतलं तज्जघनं महीपतेः महीतलं तज्जघनं महीपतेः महीतलं तज्जघनं महीपतेः नभस्तलं नाभिसरो गृह्णन्ति नभस्तलं नाभिसरो गृह्णन्ति नभस्तलं नाभिसरो गृह्णन्ति उरस्थलं ज्योतिरनीकमस्य उरस्थलं ज्योतिरनीकमस्य उरस्थलं ज्योतिरनीकमस्य ग्रीवामहर्वदनं वै जनोऽस्य ग्रीवामहर्वदनं वै जनोऽस्य ग्रीवामहर्वदनं वै जनोऽस्य तपोवराटीं विदुरादिपुंसः तपोवराटीं विदुरादिपुंसः तपोवराटीं विदुरादिपुंसः सत्यं तु शीर्षाणि सहस्रशीर्ष्णः सत्यं तु शीर्षाणि सहस्रशीर्ष्णः सत्यं तु शीर्षाणि सहस्रशीर्ष्णः इन्द्रादयो बाहव आहुरुस्त्राः इन्द्रादयो बाहव आहुरुस्त्राः इन्द्रादयो बाहव आहुरुस्त्राः कर्णौ दिशः श्रोत्रम् अमुष्य शब्दः कर्णौ दिशः श्रोत्रममुष्य शब्दः कर्णौ दिशः श्रोत्रममुष्य शब्दः नासत्यदस्रौ परमस्य नासे नासद्यदस्रौ परमस्य नासे नासत्यदस्रौ परमस्य नासे
घ्राणोऽस्य गन्धो मुखमग्निरिद्धः घ्राणोऽस्य गन्धः मुखम् अग्निरिद्धः घ्राणोऽस्य गन्धः मुखमग्निरिद्धः द्यौरक्षिणी चक्षुरभूत्पतङ्गः द्यौरक्षिणी चक्षुरभूत्पतङ्गः द्यौरक्षिणी चक्षुरभूत्पतङ्गः पक्ष्माणि विष्णोः अहनी उभे च पक्ष्माणि विष्णोः अहनी उभे च पक्ष्माणि विष्णोः अहनी उभे च तद्भ्रूविजृम्भः परमेष्ठिदिष्ट्यम् तद्भ्रूविजृम्भः परमेष्ठिदिष्ट्यम् तद्भ्रूविजृम्भः परमेष्ठिदिष्ट्यम् आपोऽस्य तालु रस एव जिह्वा आपो अस्य तालु रस एव जिह्वा आपोऽस्य तालु रस एव जिह्वा छन्दांस्यनन्तस्य शिरो गृह्णन्ति छन्दांसि अनन्तस्य शिरो गृह्णन्ति छन्दांस्यनन्तस्य शिरो गृह्णन्ति दंष्ट्रायमः स्नेहकलाद्विजानि दंष्ट्रायमः स्नेहकलाद्विजानि दंष्ट्रायमः स्नेहकलाद्विजानि हासो जनोन्मादकरी च माया हासो जनोन्मादकरी च माया हासो जनोन्मादकरी च माया दुरन्तसर्गो यदपाङ्गमोक्षः दुरन्तसर्गो यदपाङ्गमोक्षः दुरन्तसर्गो यदपाङ्गमोक्षः व्रीडोत्तरोष्ठौ अधर एव लोभः व्रीडोत्तरोष्ठौ अधर एव लोभः व्रीडोत्तरोष्ठौ अधर एव लोभः धर्मस्तनो अधर्मपथोऽस्य पृष्ठम् धर्मस्तनः अधर्मपथोऽस्य पृष्ठम् धर्मस्तनः अधर्मपथोऽस्य पृष्ठम् कस्तस्य मेढ्रं वृषणौ च मित्रौ कस्तस्य मेढ्रं वृषणौ च मित्रौ कस्तस्य मेढ्रं वृषणौ च मित्रौ कुक्षिः समुद्रा गिरयो अस्ति सङ्गः कुक्षिः समुद्राः गिरयो अस्थिसङ्घा कुक्षिः समुद्राः गिरयो अस्थिसङ्घः नाड्योऽस्य नद्यः अथ तनूरुहाणि नाड्योऽस्य नद्यः अथ तनूरुहाणि नाड्योऽस्य नद्योऽथ तनूरुहाणि महीरुहा विश्वतनोर्नृपेन्द्र महीरुहा विश्वतनोर्नृपेन्द्र महीरुहा विश्वतनोर्नृपेन्द्र अनन्तवीर्यः श्वसितं मातरिश्वा अनन्तवीर्यः श्वसितं मातरिश्वा अनन्तवीर्यः श्वसितं मातरिश्वा अनन्तवीर्यः श्वसितं मातरिश्वा गतिर्वयः कर्मगुणप्रवाहः गतिर्वयः कर्मगुणप्रवाहः गतिर्वयः कर्मगुणप्रवाहः ईशस्य केशान् विदुरम्बुवाहान् ईशस्य केशान् विदुरम्बुवाहान् ईशस्य केशान् विदुरम्बुवाहान् वासस्तु सन्ध्यां कुरुवर्यभुम्नः वासस्तु सन्ध्यां कुरुवर्यभुम्नः वासस्तु सन्ध्यां कुरुवर्यभुम्नः अव्यक्तमाहुः हृदयं मनश्च अव्यक्तमाहुः हृदयं मनश्च अव्यक्तमाहुः हृदयं मनश्च स चन्द्रमाः सर्वविकारकोशः स चन्द्रमाः सर्वविकारकोशः स चन्द्रमाः सर्वविकारकोशः विज्ञानशक्तिं महिमामनन्ति विज्ञानशक्तिं महिमामनन्ति विज्ञानशक्तिं महिमामनन्ति सर्वात्मनो अन्तःकरणं गिरित्रं सर्वात्मनो
ಅಂತಃಕರಣಂ ಗಿರಿತ್ರಂ ಸರ್ವಾತ್ಮನೋಂತಃಕರಣಂ ಗಿರಿತ್ರಂ ಅಶ್ವಾಶ್ವತರಿ ಉಷ್ಟ್ರಗಜಾ ನಖಾನಿ ಅಶ್ವಾಶ್ವತರ್ಯುಷ್ಟ್ರಗಜಾ ನಖಾನಿ ಅಶ್ವಾಶ್ವತರ್ಯುಷ್ಟ್ರಗಜಾ ನಖಾನಿ ಸರ್ವೇ ಮೃಗಾಃ ಪಶವಃ ಶ್ರೋಣಿದೇಶೇ ಸರ್ವೇ ಮೃಗಾಃ ಪಶವಃ ಶ್ರೋಣಿದೇಶೇ ಸರ್ವೇ ಮೃಗಾಃ ಪಶವಃ ಶ್ರೋಣಿದೇಶೇ ವಯಾಂಸಿ ತದ್ವ್ಯಾಕರಣಂ ವಿಚಿತ್ರಂ ವಯಾಂಸಿ ತದ್ವ್ಯಾಕರಣಂ ವಿಚಿತ್ರಂ ವಯಾಂಸಿ ತದ್ವ್ಯಾಕರಣಂ ವಿಚಿತ್ರಂ ಮನುರ್ಮನೀಷಾ ಮನುಜೋ ನಿವಾಸಃ ಮನುರ್ಮನೀಷಾ ಮನುಜೋ ನಿವಾಸಃ ಮನುರ್ಮನೀಷಾ ಮನುಜೋ ನಿವಾಸಃ ಗಂಧರ್ವ ವಿದ್ಯಾಧರ ಚಾರಣಾಪ್ಸರಸಃ ಗಂಧರ್ವ ವಿದ್ಯಾಧರ ಚಾರಣಾಪ್ಸರಸಃ ಅಪ್ಸರಃ ಗಂಧರ್ವ ವಿದ್ಯಾಧರ ಚಾರಣಾಪ್ಸರಃ ಗಂಧರ್ವ ವಿದ್ಯಾಧರ ಚಾರಣಾಪ್ಸರಃ ಸ್ವರಸ್ಮೃತೀಃ ಅಸುರಾನೀಕವೀದ್ಯಃ ಸ್ವರಸ್ಮೃತೀಃ ಅಸುರಾನೀಕವೀದ್ಯಃ ಸ್ವರಸ್ಮೃತೀಃ ಅಸುರಾನೀಕವೀದ್ಯಃ ಬ್ರಹ್ಮಾನನಂ ಕ್ಷತ್ರಭುಜೋ ಮಹಾತ್ಮಾ ಬ್ರಹ್ಮಾನನಂ ಕ್ಷತ್ರಭುಜೋ ಮಹಾತ್ಮಾ ಬ್ರಹ್ಮಾನನಂ ಕ್ಷತ್ರಭುಜೋ ಮಹಾತ್ಮಾ ವಿಡೂರುರಂಘ್ರಿಃ ಅಂಘ್ರಿಶ್ರಿತಕೃಷ್ಣವರ್ಣಃ ವಿಧೂರುಃ ಅಂಘ್ರಿಶ್ರಿತಕೃಷ್ಣವರ್ಣಃ ವಿಡೂರುಃ ಅಂಘ್ರಿಶ್ರಿತಕೃಷ್ಣವರ್ಣಃ ವಿಡೂರುಃ ಅಂಘ್ರಿಶ್ರಿತಕೃಷ್ಣವರ್ಣಃ ನಾನಾಭಿಧಾಭೀಜ್ಯ ಗಣೋಪಪನ್ನಃ ನಾನಾಭಿಧಾಭೀಜ್ಯ ಗಣೋಪಪನ್ನಃ ನಾನಾಭಿಧಾಭೀಜ್ಯ ಗಣೋಪಪನ್ನಃ ದ್ರವ್ಯಾತ್ಮಕಃ ಕರ್ಮವಿತಾನಯೋಗಃ ದ್ರವ್ಯಾತ್ಮಕಃ ಕರ್ಮವಿತಾನಯೋಗಃ ದ್ರವ್ಯಾತ್ಮಕಃ ಕರ್ಮವಿತಾನಯೋಗಃ ಇಮಾನ್ ಅಸೌ ಈಶ್ವರ ವಿಗ್ರಹಸ್ಯ ಇಮಾನ್ ಅಸಾವೀಶ್ವರ ವಿಗ್ರಹಸ್ಯ ಇಮಾನ್ ಅಸಾವೀಶ್ವರ ವಿಗ್ರಹಸ್ಯ ಯಸ್ಸನ್ನಿವೇಶಃ ಕಥಿತೋ ಮಯಾ ತೇ ಯಸ್ಸನ್ನಿವೇಶಃ ಕಥಿತೋ ಮಯಾ ತೇ ಯಸ್ಸನ್ನಿವೇಶಃ ಕಥಿತೋ ಮಯಾ ತೇ ಸಂಧಾರ್ಯತೆಸ್ಮಿನ್ ವಪುಷಿ ಸ್ಥವಿಷ್ಠೇ ಸಂಧಾರ್ಯತೆಸ್ಮಿನ್ ವಪುಷಿ ಸ್ಥವಿಷ್ಠೇ ಸಂಧಾರ್ಯತೆಸ್ಮಿನ್ ವಪುಷಿ ಸ್ಥವಿಷ್ಠೇ ಮನಸ್ವಬುದ್ಧ್ಯಾ ನ ಯತೋಸ್ತಿ ಕಿಂಚಿತ್ ಮನಸ್ವಬುದ್ಧ್ಯಾ ನ ಯತೋಸ್ತಿ ಕಿಂಚಿತ್ ಮನಸ್ವಬುದ್ಧ್ಯಾ ನ ಯತೋಸ್ತಿ ಕಿಂಚಿತ್ ಸ ಸರ್ವಧೀವೃತ್ಯನುಭೂತ ಸರ್ವೇ ಆತ್ಮಾ ಸ ಸರ್ವಧೀವೃತ್ಯನುಭೂತ ಸರ್ವೇ ಸ ಸರ್ವಧೀವೃತ್ಯನುಭೂತ ಸರ್ವೇ ಆತ್ಮಾ ಯಥಾ ಸ್ವಪ್ನಜನೇಕ್ಷಿತೈಕಃ ಆತ್ಮಾ ಯಥಾ ಸ್ವಪ್ನಜನೇಕ್ಷಿತೈಕಃ ಆತ್ಮಾ ಯಥಾ ಸ್ವಪ್ನಜನೇಕ್ಷಿತೈಕಃ ತಂ ಸತ್ಯಂ ಆನಂದನಿಧಿಂ ಭಜೇತ ತಂ ಸತ್ಯಂ ಆನಂದನಿಧಿಂ ಭಜೇತ ತಂ ಸತ್ಯಂ ಆನಂದನಿಧಿಂ ಭಜೇತ ನಾನ್ಯತ್ರ ಸಜ್ಜೇತ್ ಯತ ಆತ್ಮಪಾತಃ ನಾನ್ಯತ್ರ ಸಜ್ಜೇತ್ ಯತ ಆತ್ಮಪಾತಃ ನಾನ್ಯತ್ರ ಸಜ್ಜೇತ್ ಯತ ಆತ್ಮಪಾತಃ ಓಂ ಶ್ರೀ ಹರೇ ನಮಃ ಇದು ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೆ ಮಹಾಪುರಾಣೆ ದ್ವಿತೀಯಸ್ಕಂಧೆ பிரதமோத்தியாயः ஸ்ரீ ஹரே நமः. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஒரு செகண்ட். श्री हरे नमः. अथ श्रीमद्भागवते द्वितीयस्कन्धे
प्रथमोऽध्यायः। श्रीहरे नमः। श्रीशुक उवाच वरीयान्येष ते प्रश्नः कृतो लोकहितं नृप आत्मवित्सम्मतः पुंसां श्रोतव्यादिषु यः परः श्रोतव्यादीनि राजेन्द्र नृणां सन्ति सहस्रशः अपश्यतामात्मतत्त्वं गृहेषु गृहमेधिनां निद्रया क्रियते नक्तं यवायेन च वावयः दिवा चात्थे हया राजन् कुटुम्बभरणेन वा देहापत्यकलत्रादिषु आत्मसैन्येष्वसत्स्वपि तेषां प्रमत्तो निधनं पश्यन्नपि न पश्यति तस्मात् भारत सर्वात्मा भगवानीश्वरो हरिः श्रोतव्यः कीर्तितव्यश्च स्मर्तव्यश्चेच्छता भयम् एतावान् साङ्ख्ययोगाभ्यां स्वधर्मपरिनिष्ठया जन्मलाभपरः पुंसाम् अन्ते नारायणस्मृतिः प्रायेण मुनयो राजन् निवृत्ताः विधिषेधतः नैर्गुण्यस्था रमन्ते स्म गुणानुकथने हरेः इदं भागवतं नाम पुराणं ब्रह्मसंहितम् अधीतवान् द्वापरादौ पितुर्द्वैपायनादहम् परिनिष्ठितोऽपि नैर्गुण्ये उत्तमश्लोकलीलया गृहीतचेता राजर्षे आख्यानं यदधीतवान् तदहं ते अभिधास्यामि महापौरुषिको भवान् यस्य श्रद्धततामाशु स्यान्मुकुन्दे मतिः सति एतन्निर्विद्यमानानाम् इच्छतामकुतो भयं योगिनां नृपनिर्नीतं हरेत् नामानुकीर्तनं किं प्रमत्तस्य बहुभिः परोक्षैर्हायनैरिह वरं मुहूर्तं विदितं घटते श्रेयसे यतः खट्वाङ्गो नाम राजर्षिः ज्ञात्वेयत्ताम् इहायुषः मुहूर्तात् सर्वमुत्सृज्य गतवान् अभयं हरिं तवाप्येतर्हि कौरव्ये सप्ताहं जीवितावधि उपकल्पय तत्सर्वं तावद्यत् साम्परायिकम् अन्तकाले तु पुरुष आगते गतसाध्वसः छिन्द्यात् असङ्गशस्त्रेण स्पृहां देहेऽनुये च तं गृहात् प्रव्रजितो धीरः पुण्यतीर्थजलाप्लुतः शुचौ विविक्त आसीनः विधिवत् कल्पितासने अभ्यसेन् मनसा शुद्धं त्रिविद् ब्रह्माक्षरं परम् मनो यच्छेज्जितश्वासः ब्रह्मबीजम् अविस्मरन् नियच्छेत् विषयेभ्योक्षान् मनसा बुद्धिसारथिः मनः कर्मभिराक्षिप्तं शुभार्थे धारयेद्धिया तत्रैकावयवं ध्यायेत् अव्युच्छिन्नेन चेतसा मनो निर्विषयं युक्त्वा ततः किञ्चन न स्मरेत् पदं तत्परमं विष्णोः मनो यत्र प्रसीदति रजस्तमोभ्याम् आक्षिप्तं विमूढं मन आत्मनः यच्छेद्धारणया धीरः हन्ति या तत्कृतं मलं यस्यां सन्धार्यमाणायां योगिनो भक्तिलक्षणः आशु सम्पद्यते योग आश्रयं भद्रमीक्षतः राजोवाच यथा सन्धार्यते ब्रह्मन्
धारणा यत्र सम्मता यादृशी वा हरेदाशु पुरुषस्य मनोमलं। श्रीशुक उवाच जितासनो जितश्वासो जितसङ्गो जितेन्द्रियः स्थूले भगवतो रूपे मनः सन्धारयेद्धिया विशेषस्तस्य देहोऽयं स्थविष्ठश्च स्थवीयसां यत्रेदं यज्यते विश्वं भूतं भव्यं भवच्च सत् अंडकोशे शरीरेऽस्मिन् सप्तावरणसंयुते बहिराजः पुरुषो योऽसौ भगवान् धारणाश्रयः पातालम् एतस्य हि पादमूलं पठन्ति पार्ष्णिप्रपदे रसातलं महातलं विश्वसृजोऽथ गुल्फौ तलातलं वै पुरुषस्य जङ्घे द्वे जानुनी सुतलं विश्वमूर्तेः ऊरुद्वयं वितलं चातलं च महीतलं तज्जघनं महीपतेः नभस्थलं नाभिसरो गृह्णन्ति उरस्थलं ज्योतिरनीकमस्य ग्रीवामहर्वदनं वै जनोऽस्य तपोवराटीं विदुरादिपुंसः सत्यं तु शीर्षाणि सहस्रशीर्ष्णः इन्द्रादयो बाहव आकुरुस्राः कर्णौ दिशा श्रोत्रममुष्य शब्दः नासद्यदस्रौ परमस्य नासे घ्राणो अस्य गन्धो अग्निरिद्धः द्यौरक्षिणी चक्षुरभूत्पतङ्गः पक्ष्माणि विष्णोः अहनी उभे च तद्भ्रूविजृम्भः परमेष्ठिदिष्ण्यम् आपोऽस्य तालू रस एव जिह्वा छन्दांस्यनन्तस्य शिरो गृह्णन्ति दंष्ट्रायमः स्नेहकलाद्विजानि हासो जनोन्मादकरी च माया दुरन्तसर्गो यदपाङ्गमोक्षः व्रीडोत्तरोष्टौ अधर एव लोभः धर्मस्तनो अधर्मपथोऽस्य पृष्ठम् कस्तस्य मेढ्रं वृषणौ च मित्रौ कुक्षिः समुद्राः गिरयोऽस्थिसङ्घः नाड्योऽस्य नद्यो अथ तनूरुहाणि महीरुहा विश्वतनो नृपेन्द्र अनन्तवीर्यः श्वसितं मातरिश्वा गतिर्वयः कर्मगुणप्रवाहः ईशस्य केशान् विधुरम्बुवाहान् वासस्तु सन्ध्यां कुरुवर्य भूम्नः अव्यक्तम् आहुः हृदयं मनश्च स चन्द्रमाः सर्वविकारकोशः विज्ञानशक्तिं महिमा मनन्ति सर्वात्मनो अन्तःकरणं गिरित्रम् अश्वाश्वतरी उष्ट्रगजानखानि सर्वे मृगाः पशवः श्रोणिदेशे वयांसि तद्व्याकरणं विचित्रं मनुर्मनीषा मनुजो निवासः गन्धर्वविद्याधर चारणाप्सरः स्वरस्मृतिः असुरानीकवीर्यः ब्रह्माननं क्षत्रभुजो महात्मा विडूरुः अङ्घ्रिश्रितकृष्णवर्णः नानाभिधा बीज्य गणोपपन्नः द्रव्यात्मकः कर्मवितानयोगः इयान् असौ ईश्वरविग्रहस्य यः सन्निवेशः कथितो मया ते सन्धार्यतेऽस्मिन् वपुषि स्थविष्ठे मनस्वबुद्ध्या न यतोऽस्ति किञ्चित् स सर्वधीवृत्यनुभूत सर्वे आत्मा यथा स्वप्नजनेक्षितैकः तत्सत्यम् आनन्दनिधिं भजेत नान्यत्र सज्जेद् यत आत्मपातः। ॐ श्रीहरे नमः।
ओमिति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे महापुरुष संस्थानानुवर्णनं नाम प्रथमोऽध्यायः. ஸ்ரீஹரே நமः. இப்போது சமாபன ஸ்லோகத்தோட இதை முடிச்சுக்கலாம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पिहिताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं. जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.